ஒரு ஆசிரமத்தில் ஒரு முனிவரும் அவரோட சிஷ்யனும் வாழ்ந்து வர்றாங்க. அந்த முனிவர்கிட்ட அதிசய பாத்திரம் ஒன்று இருக்குது. எப்பேற்பட்ட நோய்க்கும் மருந்து தரக்கூடிய பாத்திரம் அது. அதனால அந்த ஊர் மக்கள் தினமும் காலையில் அங்கே வந்து அவங்களோட நோயை பற்றி சொல்லி அதுக்கான மருந்தை வாங்கிட்டு போவாங்க. இந்த முனிவர் இந்த பாத்திரத்தை சிஷ்யர்கிட்ட கொடுத்துருவாரு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த சிஷ்யர் தான் வர்றவங்க எல்லாத்துக்குமே மருந்து கொடுப்பாரு. தினசரி இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த சிஷ்யருக்கு தோணுது, நம்ம இல்லை அப்படின்னா நம்ம குரு ஒன்றுமே இல்லை, ஆனால் அவருக்கு தான் எல்லா புகழும் கிடைக்கிது. அவர் அந்த பாத்திரத்தை மட்டும்தான் கொண்டாந்து கொடுக்குறாரு, மற்றபடி எல்லா வேலையும் நம்ம தான் செய்கிறோம். இனிமேல் அந்த வேலையை அவரை செய்ய விடக்கூடாது, நம்ம தான் எல்லார்ட்டையும் பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குருட்ட போய் இந்த மாதிரி இனிமேல் நீங்கள் பாத்திரம் கூட கொடுக்க வேணாம், அதையும் நானே சேர்த்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் மனசில் உள்ள எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட குரு சிரிச்சுக்கிட்டே சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில் அந்த சிஷ்யன் அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் மக்கள் முன்னாடி வச்சு உங்களோட நோய்கள்லாம் சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஆனால் அன்னைக்கு மருந்து எதுவுமே வரல. உடனே மக்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பார்த்த சிஷ்யனுக்கு ஏதோ தப்பாக நடக்குதுன்றதை உணர்ந்து அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு குருக்கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறான். அப்போ தான் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீ அந்த பாத்திரத்தை நான் எடுத்தாந்து உன்கிட்ட கொடுக்குறது மட்டும்தான் பார்க்குற, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சில பூஜைகள்லாம் பண்ணி அந்த பாத்திரத்துக்கான சக்தி அதில் வர வச்சு தான் உன்கிட்ட கொடுக்குறேன். இந்த விஷயங்களை நான் கற்றுக்கிறேன், எனக்கு 10 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் நீ வந்து அந்த குறுகிய காலத்திலேயே எல்லா வேலையுமே கரெக்டாக செய்கிற. அதனால் உனக்கு இதை நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் உன்னோட ஆணவம் உன்னை கற்றுக்க விடாமல் தடுத்துருச்சு. அதனால் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நமக்கான அங்கீகாரம் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக அமைதியாக இருக்கணும். நம்ம அவசரப்பட்டு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களை முழுமையாக கற்றுக்க முடியாது. அதனால் நஷ்டம் நமக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சிஷ்யரும் தன்னோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாரு.